சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். கூட்டணி குறித்தும் ஸ்டாலின் அவர்களுடைய மறுப்பு, அழகிரியினுடைய கருத்துக்கு ஸ்டாலின் மறுப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ஷானவாஸ், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் கூட மிக உறுதியாக ஒரு முடிவை எடுக்காத தேர்தல் காலத்தில் யாரோடு கூட்டணி, என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு எந்த கட்சியுமே இங்கே பாமக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், எங்கள் தலைமையில் தான் ஆட்சி, நாங்கள் தான், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சர், இதை ஏற்றுக்கொண்டு எங்களோடு யாராவது கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாயிண்டை வச்சுட்டாங்க. இன்றைக்கு பாஜகவின் தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் கூட இன்றைக்கு பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் அப்படிங்கிறத அவர் ஒரு பக்கம் நிற்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிற ஒரு கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும், அவர் ஒரு ஸ்டிக்கன் பண்ணார். விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கடைசி எந்த குதிரை வேகமாக ஓடுதோ, வெற்றி பெறக்கூடிய குதிரையோ அதன் மேலும் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் இருக்கிற மாதிரியான ஒரு துணி தெரிகிறது. அதான உண்மை. அதாவது தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. அது இப்போவே முடிவெடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன தயக்கம்? அதுதான் கேட்குறேன். அவசியம் வரும்போது முடிவெடுத்துக்கலாம்னால என்ன அர்த்தம்? ஆமா, அப்படிதான். அது மேலே ஏறிக்கலாம். சரி, அதிமுக முடிவெடுத்துருச்சா? இல்லை, இன்னைக்கு ஏன் விமர்சிக்கணும்? திமுக முடிவெடுத்துருச்சா? நீங்க எங்களை போன்ற வளரும் கட்சிகளை நோக்கி இப்போவே தேர்தல் முடிவு எடுக்கணும்னு கேக்குறீங்க. ஆளும் கட்சியை முடிவு எடுக்கலையா? முக்கியமான பிரதான எதிர்க்கட்சி தேமுதிக முடிவு எடுத்துச்சா? நான் சொல்லிட முடியும். பாமக மட்டும் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. பாமக அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கும்னு அதனுடைய வரலாறே சொல்லுது. நிலைப்பாட்டை உறுதியா ஒரு விஷயத்துல சொல்ல முடியும். திமுக மிக உறுதியாக பாஜகவோடு கூட்டணி சேராது. நாங்களும் அதை சொல்லிட்டோம், நீங்களும் சொல்லிட்டீங்க. பாமகவோடு சேர மாட்டோம், பாஜகவோடு சேர மாட்டோம். பாமகவோடு கூட்டணி கிடையாது. அதிமுகவோட சேர போறீங்களா? இல்ல, அதாவது இன்னைக்கு வரைக்கும் உறுதியா சொல்லிட்டாரு. என்னுடைய பேட்டியிலேயே இதே இடத்துல உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதிமுகவோடு கூட்டணி கிடையாதுங்கிறது மிக தெளிவா சொல்லிட்டாரு. திமுகவோடு கூட்டணி கிடையாதான்னு கேட்டா இல்லை என்று அவர் அன்றைக்கு சொல்ல கூட்டணி கிடையாதுன்னு எங்க தலைவர் எங்கேயும் சொல்லி என்கிட்ட பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கை கூட ரெண்டு கட்சிகளுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவோட கூட்டணி கிடையாது. அதிமுக மேடை ஏதோ விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது அரசை எதிர்த்து விமர்சிக்கிறோம். அதிமுகவை நாங்க விமர்சிக்கிறோம். அரசினுடைய மக்கள் விரோத செயல்களை எதிர்த்து விமர்சிக்கிறோம். திமுக இன்னைக்கு எங்களை சாதி கட்சின்னு சொன்னா டி.கே. சிவகங்கவனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். இஷ்யூ பேஸ்டா நாங்க செயல்படுறோம். இதுக்கு தேர்தல் அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? தேர்தல் வரும்போது தேர்தலை பத்தி பேசுவோம் நாங்க. இல்ல, எனக்கு புரியல. இப்ப மக்களை எப்படி சந்திக்க போறீங்க? நீங்க தொடர்ந்து முந்தா நாள் வரைக்கும் ஒருத்தரை கடுமையா விமர்சிக்கிறீங்க, அதிமுக ஆட்சி குறித்து விமர்சிக்கிறீங்க, ஊழல் மறைந்து விட்டு அது மறைஞ்சிட்டு நிர்வாகச்சீர்கள் பல விஷயம் சொல்றீங்க, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுறீங்க. கூட்டணி ஆட்சின்னு சொன்னா நான் திருப்பி கேட்கிறேன், கூட்டணியில் நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுக்க தயார்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோம். பாமக சொல்லுது, உங்களால இணைய முடியுமா? இல்ல, பாமகவோடு கூட்டணி இல்ல நாங்க சொல்லிட்டோமே. அதுதான் ஏன் உறுதியா சொல்ல முடியும்? பாமகவோடு எங்களுக்கு உறவு இல்லை. ஏன் உறுதியா சொல்ல முடியும்? பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு இல்லை. ஏன் காரணம் சொல்லுங்க. எங்களுக்கு அது கொள்கை ரீதியா எங்களுக்கு முரண்பாடு. அப்ப கொள்கை ரீதியா நீங்க உடன்படுகிறீர்களா? திமுகவோட அதிமுகவோட தான் கேக்குறேன். அவங்களோட முரண்படுகிறீர்கள், இவங்களோட நாங்க உறுதியா சொல்ல மாட்டோம்னா உடன்படுகிறீர்கள் தான் அர்த்தம். அதாவது நீங்க இருக்கிற பிராக்டிக்கல் இருந்து பார்க்கணும் பிரச்சனைய. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அரசியல் என்பது கூட்டணி வைத்தால்தான் ஆட்சி செய்ய முடியும் அல்லது அதிகாரத்தோடு நெருங்க முடியுங்கிற நிலைமையில இருக்குது. அது எங்களை போன்ற வளரும் கட்சிகளுக்கு மட்டும் அந்த நிலைமை இல்ல. ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அந்த நிலைமை தான், திமுகவுக்கு அந்த நிலைமை தான். பெரும்பான்மை வாக்குகளை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள கட்சிகளுக்கு அந்த நெருக்கடி இருக்கு. கூட்டணியில் நீங்க ஒரு எளிய கட்சியை பார்த்து நீங்க கூட்டணி ஆட்சி மந்திரி சபையில் எங்களுக்கும் அதிகார பகிர்வு வேண்டும் அப்படிங்கறத உங்களுடைய கோரிக்கை. ரைட், அதுதான் இன்றைய பிரதான கோரிக்கையா இருக்குது. அந்த பிரதான கோரிக்கைக்கு திமுகவும் செவி மடிக்கவில்லை, அதிமுகவும் செவி மடுக்கவில்லை என்றால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன வரும்? அது நாங்க முடிவு எடுப்போம். இன்னும் அதுக்கு டைம் இருக்கு நிறைய. இப்போதே நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நான் ஏன் கேக்குறேன்னா, இந்த கோரிக்கைக்கு தேர்தல் அரசியல் என்பது சூழல் தீர்மானிக்கும். இந்த சூழல் தான் தீர்மானிக்கும் எல்லாத்தையும். இன்னைக்கு நாங்க கூட்டணி ஆட்சி கோரிக்கை வைத்திருப்பது கூட சூழலை பொறுத்தது தான். ஏன்னா ஏற்கனவே 2006 அதற்கான காலம் தமிழ்நாட்டில் கணிஞ்சுது. தோழர்கள் வேணா மறுக்கலாம். தான் பாமக அன்னைக்கு விடாப்படியா எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் தந்தாதான் நாங்க ஆதரவு தருவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கு எப்படி ட்ரெண்ட் மாறி இருக்கும்? காங்கிரஸ் அதுல விடாப்படியா இருந்திருந்தாங்கன்னா எப்படி ட்ரெண்ட் மாறி இருக்கும்? அன்னைக்கே கூட்டணி ஆட்சி வந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் அவர்கள் அதை உறுதியாக கேட்க முடியாத இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஏன்னா காங்கிரசுக்கு மத்தியில் திமுகவுடைய ஆதரவு தேவை. அதை கேட்கக்கூடிய இடத்திலாவது விடுதலை சிறுத்தைகளால் இடம்பெற முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்குது? நாங்க கண்டிப்பா இடம்பெறோம். தேர்தல் வரட்டும். தேர்தல் வரும்போது எல்லா சூழலும் எல்லாமே தெரியப்படுத்திடும். நீங்க அவசரப்படுறீங்க. 170 தொகுதிகளில் திமுக 170 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும், காங்கிரசுக்கு 30 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க இயலாது அப்படிங்கிற கருத்தை டி.கே. சிவகங்கவன் வெளியிட்டதற்கே அது தவறு, அதை கூட்டணி குறித்து நாங்கள் முடிவு செஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்து வருதுன்னு சொன்னாலே அந்த கருத்தோடு உடன்பாடு இல்லை. கூட்டணியோடு இணைந்து அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஊத்தி கூட்டணி அமைத்து ஆளுங்கட்சியை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில், வாக்கு வங்கிகளின் அடிப்படையில் உங்களை விட பலம் வாய்ந்த கட்சி இதுவரை வாக்கு சதவீதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏற்கனவே நாடாண்ட கட்சி அவர்களே கூட்டணியின் மூலமாகத்தான் அதிமுகவை வீழ்த்த முடியும் என்ற பிராக்டிக்கலை இயற்கை ஒரு நடைமுறையை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாமக எந்த நம்பிக்கையின் அடிப்படையில்
நாங்கள் தனித்து ஆட்சி பிடிச்சிருவோங்கிற ஒரு வாதத்தை நாங்கள் தான் அதை வச்சு ஏற்கனவே பலமுறை உங்ககிட்ட தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ். நீங்கள் வாக்கு வங்கி சதவீதத்தை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிக வாக்கு வந்து அப்போ காலமுறை அவங்க தான் ஆட்சி பண்ணணும். எப்படி 2004 தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாமல் போனாங்க? ஒரு தொகுதியாவது ஜெயிச்சிருக்கணும்ல, ஜெயிக்க முடியாமல் போச்சு. ஏன்? சரி, திமுக தான் அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள். ஏன் 2009 தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி கூட ஜெயிக்க ஒரு வாதத்தை வைக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன பல இடங்களில் வாதங்களில் கடைசி நேரத்தில் மிக கடைசி நேரத்தில் பாமக முரண்பட்டிருக்கிறது. இந்த முறையும் முரண்படும். ஒரு உதாரணத்தோட நான் சொல்லிடுறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் 10 தொகுதிகளில் 6 மாதத்திற்கு முன்பே வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். இங்கே பிரஸ் கிளப்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். தேர்தல் அறிக்கையை விட்டார். எந்த தொழில் செய்தார்கள்? எல்லாம் செய்துவிட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தார்கள். கடந்த காலங்களில் செய்த தவறை எந்த இடத்திலும் இனி செய்ய போவதில்லை. ஒரு ஆண்டுக்கு முன்னால் சொல்லி முடிச்சிடறோம். கடந்த முறையை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாகவே தெளிவுபடுத்தணும். தேர்தலுக்கு பிறகும் தெளிவுபடுத்தணும். இது தேசியத்துக்கான தேர்தல், இந்தியாவிற்கான தேர்தல். நாங்கள் தனித்து இங்கே போட்டிட்டு அங்கே கொண்டு போக முடியாது. திமுக அண்ணா திமுக வரலாற்றிலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலிருந்து போனாங்க 50 வருஷத்துலன்னா இந்த முயற்சினால தான் முன்னுது. அந்த முயற்சியை பிஜேபி மேற்கொண்ட பொழுது பிஜேபிக்கும் எங்களுக்கும் உண்டான அந்த உடன்பாடின் மூலமாக நாங்கள் கொண்டு போனோம். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக திமுக தயவில்லாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்றிருக்கிறாங்க 2 பேர் அப்படின்னு சொன்னா அதனுடைய வெற்றி தான், அதனுடைய மாறுதல். அதுதான் சொல்றேன். இப்போ இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் வரும்போது இன்றைக்கு 50 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு குறித்து அதற்கு உண்டான மாற்றை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றை நாங்கள் கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புறோம். நீங்க மத்தவங்க 1000 பேர் சொல்லலாம் சாதி கட்சி இல்லைன்னு. இதே திமுக வந்து 2006 கூட கூட்டணி வைக்கும் போது அவங்களுக்கு சாதி கட்சின்றது தெரியலையா? அன்றைக்கே மறுத்து பேசினாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் வந்து எந்த விதத்துலேயும் சாதியை முன்னிறுத்தல, யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து போய் அடிமைத்தனம் படுத்தலை. மற்றவங்க வந்து அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக செய்கிறாங்க. நாங்கள் யாருடைய சொத்தையும் பறிக்கல, யாருடைய பெண்களையும் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுங்க நாங்கள் எதுவும் சொல்லலை. இதையெல்லாம் செய்து கொண்டு இருப்பவர்களை எங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் எங்களுக்கு உண்டான வேலைகளில் எங்களோட உண்டான அந்த முரண்பாடுகளை நாங்கள் வைக்கிறோம். எங்களுடைய தேர்தலை எங்களுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடியவர்கள். நாங்கள் வளர்ச்சியில் செஞ்சதை ஏன் அங்கீகரிக்கல? இதே சொல்றேன். 23 ஆண்டுகளில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் ரிசர்வேஷனே இல்லாத பொழுது கொண்டு வந்து தந்தவர் அன்புமணி ராமதாஸ். நான் சொல்லிடுறேன். SC/ST கமிஷனுடைய தலைவராக இருந்த பூட்டா சிங் தமிழ்நாட்டில் வந்து கூட்டம் பாராட்டுறாரு. அதே இதுல மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். பாமகவினுடைய சாதனைகளை பேசினா நிச்சயமா பேசக்கூடிய சூழல் இருக்கு. அதே சமயத்தில் அதிமுக அந்த வாய்ப்பு சாதி கட்சின்னு சொல்றாங்க இல்லையா, அதே வாய் ஏற்கனவே முன்னாடி சொல்லி இருக்கு. இவங்க சாதி கட்சி இல்ல, தலித் சமுதாயத்திற்கு திருமாவளவனால் செய்ய முடியாததை மருத்துவர் ராமதாஸ் செஞ்சிருக்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நீங்க சொன்ன இதே குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, பெண்களை இப்ப சில குற்றச்சாட்டு சொன்னீங்க. இதே பாமக அவர்களையும் வானலாக புகழ்ந்திருக்கிறது. அதான் நான் சொன்னேன். பரஸ்பரம் எல்லோருமே நான் 2 விஷயம் நான் கடந்த சுற்றுல அந்த கேள்வி வச்சேன். அது அடுத்தடுத்த சுற்றுக்கு ஸ்கிப் ஆச்சு. நான் திருப்பியும் கேட்கறது, இந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் முற்றிலும் தவறானவை என்று சொல்ல வேண்டிய தேவை பிரதானப்பட்ட செய்தி. இந்த கட்சிகளுக்கு இத்தனை இடங்கள் என்ற செய்தி தான் ஊடகத்திலோ அரசியல் பரபரப்போ உருவாக்கி இருக்கிற செய்தி. சட்ட ஒழுங்கு சீர்குலைவோ ஆட்சி சரியில்லை என்பதோ எல்லா அரசியல் எதிர்க்கட்சிகளுக்கும் உடன்பட்ட செய்தி தான். அது மாறுபட்ட கருத்து அல்ல. அதற்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக வரியாக இதை ஏற்றுக்கொள்கிறோம், இதை நிராகரிக்கிறோம் என்று முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் உள்ள அறிக்கை டிகே சிலங்கோட அறிக்கை இல்லை. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா பாமக நிறுவனம் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஒரு பேட்டி கேட்கப்படுகிறது. ஒரு ஊடகங்களிடம் பேட்டி கேட்கப்படுகின்ற பொழுது கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார், மதிமுகவோடு கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் வரவேற்பீர்களா என்று சொல்கின்ற பொழுது மிக உடனடியாக வரவேற்போம், மகிழ்ச்சி. இது கருத்து. நிச்சயமாக பாமகவோடு கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றதா என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன? நீங்க சொல்லுங்க. அவர்கள் முதல் வேட்பாளர் நிறுத்தி தேர்தலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நான் சொல்றேன், பொதுக்குழுவை கூட்டி அது முடிவு செய்து நாங்கள் முடிவெடுப்போம். அதிமுகவோடு மிக உடனடியாக அந்த முடிவை சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய திமுக பாமகவோடு சொல்வதற்கு சற்றே தயங்கியது என்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. நீங்கள் ஒரு தொகுப்பாளராக இருந்து கருத்து சொல்வது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைமையை பற்றிய செய்தி என்பதையும் உணர்ந்த ரீதியாக நான் சொல்கிறேன். மதிமுகவை பற்றி முடிவெடுத்து சொல்லுகிற உரிமை படைத்த அதே தலைவர்
பாட்டாளி மக்கள் கட்சி குறித்த நிலைப்பாடு வருகிற பொழுது நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லுவது அவர் இந்த இயக்கத்தின் மீது ஜனநாயகத்தின் வைத்திருக்கிற பற்று அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஏன் உடனடியாக பாமக கன்சிடர் பண்ண முடியல என்று கேட்பதற்கான கேள்வி ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, டிகே சொன்னார் இல்லையா, சாதி கட்சி அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு திமுகவினுடைய தலைமை அந்த மனநிலையில் இருக்கிறதா அப்படிங்கிறது. தலைவர் கலைஞரோ திராவிட முன்னேற்ற கழக தலைமை எந்த அரசியல் இயக்கத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுகிற வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி சொன்னதே கிடையாது. எல்லா கட்சிகளிலுமே அதிரடியாக பேசக்கூடியவர்கள் என்பவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் அதிரடியாகத்தான் இருக்கும் அவருடைய பேச்சு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா டிகே இளங்கோவனை பொறுத்தவரை அவ்வாறு பேசக்கூடியவர் அல்ல. மிக மென்மையாக மிக நிதானமாக தலைமை, இன்னும் சொல்ல போனா எப்படி முரசொலி மாறன் அவர்களை கலைஞரின் மனசாட்சி என்று சொல்வார்களோ அந்த மாதிரி உயர்த்தி கூட பேசலாம், அது வேறு. கட்டுப்பட்ட கருத்தா நான் உங்களையே கேட்கிறேன், இது தலைமைக்கு கட்டுப்பட்ட கருத்தா? இதுல எந்த இடத்துல தலைமைக்கு கட்டுப்படாமல் ஒரு செய்தி தொடர்பாளராக அவர் இதை தெரிவிச்சது தப்பு, நீங்க எந்த இடத்துல தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் அவர் செய்தி சொன்னதே தவறு. நாளைக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா? நாளைக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க? திராவிட உரிய முடிவை தலைவர் கலைஞர் எடுப்பார். தலைமை கழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு தலைமை கழக செய்தி தொடர்பாளர் செய்தி சொல்வதற்கு உரிமை கிடையாது. தலைமை கழகத்தின் செயலாளர் இப்போ 2 நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, கலைஞரே பேசுகின்ற பொழுது பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்போம், ஜனநாயகம் இருக்குதுன்னு சொன்னார். தலைவருக்கு எடுக்கிற தனித்த அதிகாரம் அது. அவருக்கு பொதுக்குழு வழங்கியிருக்க அதிகாரம். நான் இங்க அவர் தலைமை கழகத்தின் செயலாளர், நிச்சயமாக அவர் செய்தி தொடர்பு துறையினுடைய செயலாளர். நிச்சயமாக செய்தி தொடர்பு துறை செயலாளர் என்று சொன்னாலே கட்சியின் கொள்கைகளை தலைமையோடு முடிவெடுத்து தான் அறிவிக்கிற அதிகாரம் உண்டே தவிர தனித்து சொல்வதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை. நான் நேரடியாக கேட்டேன். அவர் முதலில் அவர் தலைமையினுடைய மனநிலையைத்தான் அறிவித்தார், பின் அவர் ஏதோ இடத்தில் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கா என்று வரக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் எந்த இடத்தில் ஆதாரத்தோடு மறுப்பீர்கள்? 100% மறுப்பு, 100% அது தவறான செய்தி. அப்படி இருந்தாலும் அவர் மூலம் வர வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவுக்கு அந்த மனநிலையே கிடையாது. சரி, நான் சமூக வலைத்தளங்களில் வந்த சில கருத்துக்களையும் வச்சு விமர்சிக்க கருத்துல திமுகவின் ஆதரவு மனநிலையில் இருந்து பதியப்பட்ட சில கருத்துக்கள் இருக்குது. இளங்கோவன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பேட்டி திமுகவினரிடம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியது. 170 தொகுதிக்கு மேல் நாம் போட்டியிடுவோம் என்று சொன்னதும், நாம் தான் தனித்து ஆட்சி கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னதெல்லாம் உற்சாகத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த உற்சாகத்தை செயலிழக்க செய்வது போல் ஒரு அறிக்கை தலைமை கழகத்தில் வர வேண்டும். தலைமை கழகத்தில் ஒப்புதல் இல்லாமல் வெளியிடப்பட்ட அறிக்கை திமுக சம்பந்தம் இல்லாதது.